ஆதிபராசக்தி நகரில் வந்து இந்த காட்டாற்று வெள்ளம் வந்ததில் இங்கே ஃபுல்லுமே தண்ணி வீட்டை சுற்றி குடியிருப்புகளை சுற்றி இருக்குது. யாருமே கீழே இறங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாருமே உறவினர் வீடுகள்லேயும் நம்ம ஊரில் உள்ள பெரிய அந்த ஹோட்டல்கள்லேயும் ராஜ்களையுமே தங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த தகவலை வந்து தெரிவித்து இந்த இடத்துல வந்து தண்ணி வெளியேறதுக்கு வழி இல்லைன்றாங்க. எல்லா பம்ப் ரூமும் ஓட்டி பார்த்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல உள்ள தண்ணி மட்டும் வெளியேற்ற வழி இல்லாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் இப்போ வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் இந்த டிராக்டரை வச்சு இந்த டிமார்ட் வழியே அந்த கானில் விட சொல்லி அவங்க அனுமதி கொடுத்து இப்படி தண்ணி வெளியேற்றப்பட்டு நம்மளுடைய கிழக்கு பகுதியில் உள்ள ஹவுசிங் போர்டை ஒட்டி உள்ள அந்த மாநகராட்சி கானில் தண்ணியை பம்ப் அவுட் பண்ண ஏற்பாடு செய்து வருகிறோம். இப்போ முடியவும் தண்ணி அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இந்த கிழக்கு பக்கம் உள்ள அந்த கான் வந்து இன்றைக்கி நமக்கு இங்கே உள்ள தண்ணியை விடுறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. அதுபோல் பழைய கல்வெட்டு நெடுஞ்சாலைத்துறை கல்வெட்டு மண்மூடி மேடாகி கிடந்தது. இன்றைக்கி தோண்டி எடுத்து தண்ணி இங்கே விட்டு அங்கே போகக்கூடிய நிலைமையில் அது சரியாக இருக்குது என்று அறிந்து இன்றைக்கி கீழே நெடுஞ்சாலைத்துறை கல்வெட்டு வழியாக தண்ணியை வெளியேற்றுறோம். இவ்வாறு நம்முடைய தொடர்ச்சியாக இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம பக்கல் நிறைய எல்லா காணும் வந்து எல்லா பகுதியிலும் 16, 15, 16, 17, 18 வார்டுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. பக்கல் இறங்கியதும் இன்றைக்கி எல்லா தண்ணியுமே வேகமாக வடிக்கப்பட்டு நேற்றைய தினத்தில் கூட நமக்கு 17ஆவது வார்டு, 18ஆவது வார்டு, 16ஆவது வார்டு, 15ஆவது வார்டுலாம் 80% தண்ணி வெளியேற்றி விட்டுச்சு. இப்போ வந்து தனியாக காலி இடங்களில் தான் தண்ணி கிடக்குது. அதே போல் இந்த பகுதியில் இன்றைய தினத்தில் இந்த 2வது வார்டு பகுதியில் ஆதிபராசக்தி நகர், ராம்நகர், ரஹமத் நகர் பகுதியில் உள்ள அந்த தாழ்வான பகுதிகளில் தண்ணி இருக்குது. அதையும் இன்றைய தினத்திலே நம்ம வந்து வெளியேற்றி விடலாம் என்று எல்லாருமே மாநகராட்சியோட பெரிய அதிக திறன் கொண்ட மோட்டார்கள் இன்றைக்கி எரெக்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அதுபோல் இங்கே அத்துணை பம்புகளிலும் கூடுதலாக அந்த திறன் சக்தி அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த மாதிரி சில யாருமே போய் தண்ணி அடிக்க வழி இல்லாத இடங்களிலும் இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு தண்ணியை வெளியேற்றுவதற்கு பணியாற்றி வருகிறோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இறங்கிரும்னு நினைக்கிறோம். இப்போ வேலை முடியும், பம்பிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்ல அதிக திறன் கொண்ட என்ஜின் தான், அதனால் முடிச்சுட்டு அடுத்தடுத்துக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு போயிடலாம். திருவிக்கிணறை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 4 மணி நேரம் கிட்டாச்சி விட்டு, ஏன்னா தண்ணி வந்து நமக்கு அந்த ஹார்பரில் உள்ள அந்த பைபாஸ் இருக்குது பாருங்கள், நம்ம உப்பாத்து ஓடைக்கும் திருவிக்கிணறில் உள்ள அந்த இருக்கும் அந்த லிங்க் வழியாக எல்லா தண்ணியும் பின் வழியாகவே ஊருக்குள்ளே ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 குடியிருப்பு தண்ணியிலே தான் இருந்தது. நேற்று இரவு வந்து எல்லாம் அந்த உடனடியாக என்ன பண்ணோன்னா மண்ணை போட்டு எல்லாமே நம்ம அடைச்சிட்டோம் அந்த ஓடையை. இப்பொழுது அதே வழியாக தண்ணி இறக்கிறதுக்கு நேற்று நைட்டு 4 மணி நேரத்தில் எல்லாமே தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. அதனால் இப்போ தண்ணி வெளியேறி வருகிறது. இனி எங்கேயாவது கொஞ்சம் இடத்துல இருந்தாலும் அதையுமே பார்த்து வெளியேற்றி விடலாம். அதனால் நேற்று இரவே அதற்கு வந்து முடிவெடுத்தாச்சு திருவிக்கிணறை பொறுத்த வரைக்கும். இவ்வாறு ஒவ்வொரு ஏரியாவாக எல்லாம் பார்த்துட்ருக்கோங்க. எல்லாமே விரைவில் சரியாயிரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.